ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேன்கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா சால்ட், மில்க், சுகர், அப்புறமா எக், அப்புறமா மைதா, இது மட்டும்தான் தேவை. ஹனி மேலே நம்ம ஊற்றுறதுக்கு. அதுக்கு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா எக்கு, அப்புறமா மில்க்கு, அப்புறமா சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப எம்மியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு உருண்டை கரண்டி போட்டு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை சின்ன தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிட்ஸ் அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அப்புறம் திருப்பியுமே இந்த மாதிரி 10 நிமிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 5 நிமிட்ஸ் கழிச்சா அதான் நான் 10 நிமிட்ஸ் சொல்கிறேன். மேலே இந்த மாதிரி ஹனி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் யாரும் இப்போ தான் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நிறைய போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.